தொகுதி மறுசீரமைப்பு குறித்து போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கும் தமிழக முதலமைச்சரின் செயல் கேலி கூத்தாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தில் ஆய்வு மேற்கொண்ட எல் முருகன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் மும்மொழிக்கு ஆதரவாக 6 முதல் 7 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டார். திமுக ஆட்சி இன்னும் தூக்கி எறியப்படும். 2026 பாஜக ஆட்சி அமைந்தவுடன் மும்மொழி கொள்கை தமிழகத்தில் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். தனது ஆட்சியின் தோல்வியை மறைக்கவே முதலமைச்சரின் செயல் கேலிக்கூத்தாக உள்ளது. நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளது என்று போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார். பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இதை பற்றின ஒரு விவாதம் இல்லை, அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் இதை பற்றின ஒரு விவாதங்கள் இல்லை, அல்லது தேர்தல் கமிஷனில் இதை பற்றின எந்த ஒரு விவாதமும் இல்லை. ஏதோ தூங்கி எந்திரிச்சாராம், அவர் கனவுல வந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை, ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு